ஜல்லிக்கட்டில் உயிரிழந்தால் ரூபாய் 10 லட்சம் நிதி உதவி. எடப்பாடி பழனிசாமி அதிரடி வாக்குறுதி. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கும் காளைகளுக்கும் அரசை காப்பீடு செய்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட சாலப்பாளையம் கிராமத்தில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து இன்று நாமக்கல் புறவழிச்சாலையை ஒட்டிய சாலப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது ஏதேச்சையாக உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு அரசே இன்சூரன்ஸ் செய்து வழங்கும் என்றும், காளைகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் அரசே இன்சூரன்ஸ் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார். தாவேகாவுடன் ராமதாஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையா? தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் ராமதாஸ் தலைமையிலான பாமக இதுவரை எந்த கூட்டணியும் இறுதி செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. தமிழக அரசியலில் திமுக தலைமையில் ஓரணி, அதிமுக பாஜக தலைமையில் இன்னொரு அணி, தாவேகா தலைமையில் 3வது அணி, சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் நிலையில் 4 முனை போட்டி நிலவி வருகிறது. ஆளும் கட்சியான திமுக வலுவான கூட்டணியுடன் களம் காண தயாராகி வருகிறது. எதிர்கட்சியான அதிமுகவும் மத்தியில் ஆளும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது. இந்த கூட்டணியில் அன்புமணி தரப்பு பாமக, அமமுக, தமாக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, பெருந்தலைவர் கட்சி உள்ளிட்ட பல சிறிய கட்சிகள் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேமுதிக மற்றும் ராமதாஸ் தரப்பு பாமக ஆகிய இரு கட்சிகளும் இன்னும் கூட்டணி இறுதி செய்யாமல் உள்ளன. திமுகவுடனும் அதிமுகவுடனும் தேமுதிக மற்றும் ராமதாஸ் தரப்பு பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தரப்பு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணிக்குள் ராமதாஸ் வருவதற்கு திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும், அதிமுக கூட்டணியிலும் பாமகவை சேர்க்கக்கூடாது என அன்புமணி நிபந்தனை விதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஓரிரு நாட்களில் செங்கோட்டையின் மூலம் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் தமிழக அரசியலில் புதிய பரபரப்பு அதிகரித்துள்ளது. ஊழல் பேர் வழிதான் விஜய், திண்டுக்கல் சீனிவாசன் கடும் தாக்கு. திண்டுக்கல்லில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், தேர்தல் நெருங்குவதால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெண்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்ததாக நாடகமாடுகிறார். மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 கொடுத்துவிட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலையை இந்த அரசு தாறுமாறாக உயர்த்திவிட்டது என்றார். அதிமுக தேர்தல் அறிக்கை குறித்து கனிமொழி விமர்சிப்பதாகவும், அதிமுக அறிவித்த ரூபாய் 2000 மக்களை சென்றடையாதா என்றும் கேள்வி எழுப்பினார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை திமுக அரசு ஏமாற்றி இருப்பதாகவும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வருவதாகவும் கூறினார். இதனால் அரசு ஊழியர்களின் ஆதரவை திமுக இழந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளும் அதிமுக வசமாகும் என்றும், அனைத்து தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்று அதிமுக கூட்டணி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் திமுகவும் அதிமுகவும் ஊழல்வாதிகள் என தாவேகா தலைவர் விஜய் கூறுவதாக குறிப்பிட்ட அவர், சினிமா படம் வெளியாகும் போது கள்ளத்தனமாக டிக்கெட் விற்கும் விஜய் தற்போது தனக்கு 1 பைசா கூட தேவையில்லை என பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்றார். வருமான வரி சரியாக செலுத்தாததால் விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்றும், அது அவர் ஏற்கனவே ஊழல் செய்தவர் என்பதை தெளிவாக்குகிறது என்றும் குற்றம் சாட்டினார். அதேபோல் ஆதவ அர்ஜுனா லாட்டரி சீட்டெல்லாம் எப்படி விற்பார் என உங்களுக்கே தெரியும். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஊழல் பற்றி பேசுவது சிரிப்பாகத்தான் வருகிறது என்று அவர் கூறினார். தோமையார்புரத்தில் மீன்பிடி தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும், சீமான் வலியுறுத்தல். திருநெல்வேலி மாவட்டம் தோமையார்புரத்தில் மீன்பிடி தூண்டில் வளைவு அமைக்க தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராதாபுரம் அடுத்த தோமையார்புரம் கடற்கரை கிராமத்தில் 160க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருவதாகவும், அவர்கள் பாரம்பரியமாக நாட்டு படகுகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அந்த பகுதியில் முறையான தூண்டில் விளைவு இல்லாததால் அடிக்கடி கடலரிப்பு ஏற்பட்டு மீன்பிடி படகுகள், வலைகள், உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்படும் அவலநிலை உருவாகி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் கூடாங்குளம் அணு உலை பாதுகாப்பு சுவர் மற்றும் அருகிலுள்ள கிராமங்களில் அமைக்கப்பட்ட தூண்டில் விளைவுகளால் தோமையார்புரத்தில் கடலரிப்பு அதிகரித்துள்ளதாகவும், இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாகவும் கூறியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக தோமையார்புரத்தில் தூண்டில் விளைவு அமைக்க வலியுறுத்திய மீனவ மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும், பல ஆண்டுகளாக போராடியும் அவர்களின் கோரிக்கைக்கு
திமுக அரசு செவி சாய்க்காதது மீனவ மக்கள் மீதான அக்கறையின்மையை காட்டுகிறது என்றும் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என பேசும் திராவிட மாடல் ஆட்சியில் எளிய மீனவ மக்களின் வாழ்வாதார கோரிக்கை புறக்கணிக்கப்படுவது பேரவலம் என்றும், சபாநாயகர் அப்பாவு அவர்களின் சொந்த தொகுதியைச் சேர்ந்த மக்களே இத்தனை ஆண்டுகள் அலைக்கழிக்கப்படுவது வருத்தமளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். ஆகவே திருநெல்வேலி மாவட்டம் தோமையார்புரம் மீனவ மக்களின் 10 ஆண்டுகால நியாயமான கோரிக்கையான தூண்டில் விளைவு அமைப்பதை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையா? பாமக எம்எல்ஏ அருள் பதில். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே உள்ளதால் அரசியல் கட்சிகள் தேர்தல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. பிரச்சாரம், பொதுக்கூட்டம், கூட்டணி, தொகுதி பங்கீடு, நலத்திட்ட பணிகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சேலத்தில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ அருள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்றும் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு முக்கியம் என்றும் தெரிவித்தார். விஜயுடன் இளைஞர்கள் தேனியை போல சுற்றி சுழண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும், மக்கள் வாக்களித்து விஜய் முதலமைச்சராக ஆனால் யார் தடுக்க முடியும் என்றும் கூறினார். அரசியலில் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வேறு அணி வந்தால் அதில் என்ன தவறு என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக அதிமுக மட்டுமே தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் ஏதுமில்லை என்றும், கூட்டணி தொடர்பாக அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், தாவேகாவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்றும் பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்தார். இதனால் தாவேகா உள்ளிட்ட புதிய அரசியல் அணிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவது இயல்பானது என்றும், தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழக அரசியல் மேலும் பரபரப்பாக மாறும் என்றும் அவரது கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளன. இந்த செய்தி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.